இந்த ஒரு ட்ரிங்க் போதும் 10 நாளில் ஈஸியாக 10 கிலோ எடையை குறைச்சிடலாம். ஒரே இரவில் உடல் எடையை குறைப்பது எப்படி? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே ஈஸியாக உடம்பு எடையை குறைச்சிடலாங்க. ஸோ இப்படி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? உண்மையிலேயே உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு என்ன தாங்க பண்ணணும் அப்படின்றத பேச போகிறது தான் இந்த வீடியோ. வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தினகர். உடல் எடை கூடுதல், இந்த ஒபிசிட்டி பிரச்சனைன்றது வந்து சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வர வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாருங்களேன். நம்ம சாப்பிட்ட தவறான உணவு பழக்கங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். அளவுக்கு அதிகமான உணவுக்கு எடுத்துக்கிறது, நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோதான் தேவையான உணவுன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸு, தைராய்டு, ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, ஜெனட்டிக்ஸ், இப்படி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பட்னி கிடந்தால் ஈஸியாக உடம்பு குறைச்சிடலாம், வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருங்க, ஈஸியாக உடம்பு குறைச்சிடலாம், ஒரு மாதம் மெடிசின்ஸ் அந்த மெடிசனை சாப்பிடுங்க, ஈஸியாக உடம்பு குறைச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உங்கள் உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும். இந்த உணவு முறை அண்ட் உடற்பயிற்சி, இது ரெண்டு மட்டும்தான் உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும். உடற்பயிற்சி அப்படின்னோடனே டக்குன்னு ஜிம்மில் ஜாயின் பண்ணி 100 கிலோ 200 கிலோ வெயிட்டை தூக்குங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. வீட்டிலே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம், பக்கத்தில் இருக்க கடைக்கு நடந்தே போகலாம், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரங்கள் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணி போகலாம், பைக் யூஸ் பண்ணாமல். அப்புறம் காலைல எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour வாக்கிங் போகலாம், ஈவினிங் நமக்கு பிடிச்ச கேம் ஏதாவது விளையாடலாம். இப்படிலாம் பண்ணாலே கொஞ்சம் உடம்புல சேஞ்சஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து லீவ் விட்டால் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வெளில போய் சுற்றுவாங்க, கிரிக்கெட் ஆட போவாங்க, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு முன்னாடி உட்காந்து தான் இருக்காங்க, அப்புறம் மொபைலில் கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த குழந்தைங்கள்ட்ட கூட ஒபிசிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு பெரிய காரணம். உடம்பை குறைக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ கலோரி டயட்டு அல்லது கலோரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 2000 கலோரி உணவு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். நான் அதில் ஒரு 500 கலோரியை குறைச்சி சாப்பிட்றேன். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி தான் சாப்பிட்றேன், 4 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 2 சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த 2000 கலோரியை வந்து நான் 1500 கலோரியாக குறைச்சிடுறேன். அப்படி 500 கலோரி குறையிறப்ப அந்த உடம்பு என்ன பண்ணுன்னா, அதுக்கு தேவையான ஆற்றலை வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண கொழுப்பு இருக்குல்ல, நம்ம உடம்புல ஆல்ரெடி கொழுப்பு ஸ்டோர் ஆகிருக்கும், அதுலேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி எடுக்க ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த உடம்பு குறையறதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இப்போ எனக்கு வந்து 2000 கலோரி தேவைப்படுதுன்னா சிலருக்கு 2200 கலோரி தேவைப்படலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கலோரி கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும். அதில் போயிட்டு உங்கள் ஏஜ், உங்கள் வெயிட், ஹைட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் கலோரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து ஒரு 500 கலோரி மட்டும் குறைச்சிக்கோங்க. நான் ஒரு பேசிக் சார்ட் தர்றேன், அதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே 2 ஸ்பூன் வெந்தயத்தை முழுகுங்க. அந்த வெந்தயத்தை என்ன பண்ணணும்னா, நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலைல எழுந்தோடனே முழுங்கிடணும். இந்த வெந்தயம் வந்து உடல் எடை குறைத்தல ரொம்ப முக்கியமானது, ப்ளஸ் இது குளிர்ச்சியும் கூட. அப்புறம் ஒரு 8 to 9 மணிக்குள்ளே உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துருங்க. 2 இட்லி, ஒரு சின்ன கப்பில் சாம்பார், ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் சட்னி இதை எடுத்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு 1 கப் க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. 4 பாதாம் பருப்பு, இல்லைன்னா 4 முந்திரி, இல்லை 2 பேரிச்சம்பழம், இதில் ஏதாவது ஒன்று தான், எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் ஒரு 11 மணி போல் எனி ஃப்ரூட்டு, ஒரு ஆப்பிள், 2 சின்ன கொய்யாப்பழம், இல்லை 2 சின்ன வாழைப்பழம், இதில் ஏதாவது ஒன்று தான். ஒரு 1:30 மணி போல் லஞ்சு. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கப்பு காய்கறிகள் எடுக்கணும். ரைஸை விட காய்கறிகளோட அளவுகள் தான் அதிகமாக இருக்கணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம தட்டில் ரைஸ் தான் நிறையா இருக்கும், காய் வந்து சின்ன கிண்ணத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்குங்க. கொஞ்சம் சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி போல் இளநீர், ஜூஸு, இல்லை மோர், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 6 மணி போல் சின்ன ஸ்நாக்கு, கொஞ்சோண்டு அவிச்சக்கல்ல, இல்லை பச்சைப்பயிறு, ஏதாவது ஒன்று ஒரு 15-20 நம்பர் கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கு 2 சப்பாத்தி, நிறைய காய்கறிகளை வச்சு கிரேவி. இதை நான் சொன்ன டயட் பிளானை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு தான், அதில் அளவு மட்டும் நான் குறைச்சி கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு ஏதோ ஒன்று வந்து வறுத்ததாவோ பொரிச்சதாவோ இல்லாமல் வேக வச்சது, இல்லைன்னா குழம்புல இருக்கிறத எடுத்து சாப்பிட்லாம். அது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். சில பேர் 3 வேளை தான் சாப்பிடுவாங்க, பட் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு திடீர்னு இந்த உணவு அளவை குறைக்கிறப்ப பசி ஏற்படும். அதை தவிர்க்கிறது தான் 6 சின்ன சின்ன மீலாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இடையில தண்ணி குடிக்கிறது ரொம்ப மஸ்டான விஷயம். தண்ணி வந்து உடம்புல இருக்க அழுக்கு இதெல்லாம் சுத்தப்படுத்தும். ஸோ 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. சில பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் 90 கிலோ 100 கிலோ இருக்கேன், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வெயிட் குறையணும், அதுக்கு எதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலைல இட்லி சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் நைட்டு சப்பாத்தி சாப்பிட சொல்லியிருந்தேன். அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேளை வந்து ஃப்ரூட் சாலட்டு,
இந்த வந்து வெஜ் சாலட் இதெல்லாம் பண்ணலாம். இந்த பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் பச்சையா சாப்பிடலாம். இதெல்லாம் கட் பண்ணி வெஜ் சாலட்டோ, ஃப்ரூட் சாலட்டோ சாப்பிடலாம். அப்புறம் வாரத்துல ஒரு நாள் ஃபுல் டே வந்து ஃப்ரூட் டயட் எடுக்கலாம். மோஸ்ட்லி கடையில எந்த உணவுமே சாப்பிடாதீங்க. டீ, காஃபி ஆரம்பிச்சு பஜ்ஜி, போண்டா, கேஎஃப்சி சிக்கனு, வறுத்தது, பொரிச்சது, பானிபூரி இப்படி எதையுமே கடையில சாப்பிடாதீங்க. நான் பேச்சுலர் ப்ரோ, நான் வெளில தங்கியிருக்கேன், படிக்கிறேன், வேலைக்கு போறேன் இப்படி நெறைய காரணம் சொல்லுவீங்க. பட் நீங்க வெளில சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வேற உடம்ப குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வீட்டிலேயே செல்ஃப் குக்கிங் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு மாசத்துல 2.5லேருந்து 3 கிலோ குறைக்கலாம். 3 மாசத்துல 10 கிலோ வரைக்கும் எடைய குறைக்க முடியும். இந்த வீடியோல டயட் பிளான்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நல்ல உணவு பழக்கம், உடற்பயிற்சியின் மூலம் உங்கள் உடல் எடையை குறைச்சு நீங்களும் ஆரோக்கியமாக வாழ என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க தினகர். நன்றி, வணக்கம்.